வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டேங் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன். செய்தியுடன் இணைந்திருக்கும் நான் கேலிஸ் பீட்டர் சேவியர். முதலில் தலைப்புச் செய்திகள். வாகன விபத்து தொடர்பில் கைது செய்யப்பட்ட முன்னாள் சபாநாயகர் அசோக ரன்வல பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவிப்பு. இந்திய மீனவர்களின் அத்துமீறலை கட்டுப்படுத்த கோரி இன்று யாழ்ப்பாணத்தில் போராட்டம். இந்திய மீனவர்களை கட்டுப்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என அமைச்சர் இ. சந்திரசேகர் பதில். அவசரகால சட்டம் தவறான நோக்கில் பயன்படுத்தப்படவில்லை என அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவிப்பு. மட்டக்களப்பில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என மாவட்ட அரசாங்க அதிபர் தெரிவிப்பு. வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மன்னார் மீனவர்கள் குறித்து ஜனாதிபதி கவனம் செலுத்த வேண்டும் என மன்னார் மீனவர்கள் கோரிக்கை. அரசாங்கம் ஜனநாயக விரோத நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் குற்றச்சாட்டு. ஜப்பானின் அமோரி மாகாணத்தின் கிழக்கு கடற்கரையில் இன்று காலை நிலநடுக்கம். தொடர்வது முதன்மை செய்தி. இந்திய மீனவர்களின் அத்துமீறலை கட்டுப்படுத்த கோரி இன்று யாழ்ப்பாணத்தில் போராட்டம் நடத்தப்பட்டுள்ளது. இந்திய மீனவர்களின் சட்டவிரோத அத்துமீறலை கட்டுப்படுத்த கோரி இன்று யாழ்ப்பாண நகரில் போராட்டம் நடத்தப்பட்டுள்ளது. இன்று காலை யாழ்ப்பாண மாவட்ட மீனவர்கள் ஒன்றிணைந்து முன்னெடுத்த போராட்டம் பண்ணை பகுதியில் உள்ள கடல் தொழில் நீரியல் வள திணைக்கள அலுவலகத்தின் முன்பாக ஆரம்பமாகி யாழ்ப்பாண மாவட்ட செயலகம் வரை இடம்பெற்றது. இதன்போது மாவட்ட அரசாங்க அதிபரிடம் மகஜர் ஒன்றும் கையளிக்கப்பட்டது. தொடர்ந்து இந்திய துணை தூதரகம், வடக்கு மாகாண ஆளுநர், கடற்தொழில் நீரியல் வள திணைக்களம் ஆகியவற்றிலும் மீனவர்களால் மகஜர் கையளிக்கப்பட்டது. இன்றைய போராட்டத்தில் பங்கேற்ற வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் தூணா ரவிகரன் யாழ் மாவட்ட செயலகத்தில் அரசாங்க அதிபரை சந்தித்து வடபகுதி மீனவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை உரிய தரப்பினரின் கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என வலியுறுத்தினார். புயலால் முல்லைத்தீவு, யாழ்ப்பாணம், மன்னார், கிளிநொச்சி ஆகிய மாவட்டங்களில் உள்ள மீனவர்களே பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். இம்மீனவர்கள் தாம் செய்வதறியாது தவித்துக் கொண்டிருக்கும் இந்த காலத்தில் இந்திய மீனவர்களால் எமது மீனவர்களின் மீன்பிடி உபகரணங்களும் வளங்களும் அளிக்கப்படுவதை எம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்திய அரசுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் அன்பான வேண்டுகோள். எமது நாட்டில் ஏற்பட்டிருக்கும் பேரனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டிருக்கும் மக்களுக்கு தங்களால் வழங்கப்படும் உதவிகளுக்கு நன்றி கூறுகின்றோம். அதே வேளை உதவி செய்து உயிரை பறிக்காதீர்கள். மனிதாபிமானத்தோடு எம்மை வாழ விடுங்கள். உங்கள் நாட்டின் மீனவர்களை நீங்களே தடுத்து நிறுத்துங்கள். இழுவை படகுடைய தாக்கத்தினாலே முழு மீன் வளமும் அழியக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது. நிச்சயமாக அதிமேதகு ஜனாதிபதி அவர்கள் இது தொடர்பிலே அமைச்சுகளோடு அல்லது அரசோடு, இந்திய அரசோடு தொடர்பு கொண்டு அதற்குரிய நடவடிக்கைகளை எதிர்காலத்தில் எடுப்பார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. இந்த முறையாவது இந்த அரசாங்கம், இந்த ஜனாதிபதி, இந்த கடற்தொழில் அமைச்சர் எங்களுக்கான முடிவை விரைவாக எடுத்து தருவோம். எங்கள கடலுக்கு எங்கள மீனவர் தான் சொந்தக்காரர். எங்கள கடல் எங்கள சொத்து. இன்றைக்கு எங்கள கடல் வளம் ஒன்றுதான் எங்கள மக்களை காப்பாற்றுறதுக்காக இருக்கிற ஒரே ஒரு சொத்து. இந்த சொத்துல கை வைக்க கூடாது. இனி கை வைச்சால் இனிமேல் நாங்கள் நடவடிக்கைக்கு இறங்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ள தள்ளப்படுவோம். கடந்த 20ஆம் தேதியில இருந்து எமது மக்கள் தொழிலுக்கு செல்லவில்லை. காரணம், புயலால் பாதிக்கப்பட்டிருந்தோம். அதே வேளையில் தொழிலுக்கு போனவர்கள் இந்தியனால இழுவமடி படகால தங்களுடைய தொழில்களை இழந்து இங்கு நெருக்கடியாக நிற்கிறார்கள். வடமாகாண மக்களை தொடர்ச்சியாக இந்தியன் இந்த இழுவை படகு வந்து எமது நாட்டின் சொத்தான வளத்தையும் அழித்து இந்த மீனவர்களின் வலைகள், உடைமைகள், அவர்கள் வாழ்வாதாரத்தை எல்லாம் முற்றுமுழுதாக வந்து தொடர்ச்சியாக அழித்துக் கொண்டிருக்கின்றது. இதுக்கு கடற்தொழில் அமைச்சர் சம்பந்தப்பட்ட அதிகாரி நடவடிக்கை எடுக்க தவறிலே யாழ் மாவட்டத்தில் சகல பிரதேசங்களை முற்றுகையிட்டு தொடர்ச்சியான போராட்டத்தை நடத்துவோம் என்பதை ஆழத்தரமாக இந்த மீனவ சமூகங்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். குற்றக்கூடிய உறவுகள் என்பதை பேக்காட்டிக் கொண்டு எங்களை தினம் ஊனமாக பிச்சு திங்கிறீர்கள். இனியொரு ஆர்ப்பாட்டம் நாங்கள் செய்ய இருப்பதா இருந்தால்
இந்திய தூதரகம் இந்த யாழ் மாவட்டத்தில் இருக்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய ஆர்ப்பாட்டமாக இருக்கு. எங்களுக்கு அரசாங்கத்திடமும் நாங்கள் உங்களிடமும் மன்றாடுவது என்னவென்று சொன்னால், நாங்கள் எமது எல்லைக்குள்ளே நிரந்தரமாகவும் நிம்மதியாகவும் வாழ்வாதாரத்தை செய்வதற்கு எங்களை விடுங்கள். இந்த மீனவர் சமூகத்திட முடிவு கட்டும் வரைக்கும் நாங்கள் போராடுவோம். களத்திலே எங்களை உயிரை போக விடாமல் இந்த அரசாங்கம் பாதுகாக்க வேண்டும். ஆனால் நாங்கள் கடலிலே ஒரு சில நாளிலே எங்களோட உயிர் போனாலும் நாங்கள் வலுக்கூடி எஞ்சி வச்சிருக்கிறோம். நாங்கள் போராட்டம் செய்வோம். கடலில் நாங்கள் மோதுவோம். எங்களோட வாழ்வாதாரத்தை நாங்கள் செய்வதில்லையா? இந்திய அரசாங்கமானது இதை ஏன் கட்டுப்படுத்த முடியாது? ஒரு எல்லை தாண்டி அவர்கள் இங்கு வந்து தங்களுடைய அட்டகாசங்களை செய்து எங்களுடைய மீனவர்களின் வயிற்றில் அடிப்பதை ஏன் நிறுத்த முடியாது? இந்திய இழுவை படகுகளின் அட்டகாசங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து எங்களுடைய மக்களை வாழ விடுங்கள் என்றுதான் கேட்கிறோம். எங்கட கடவளத்தில் இருக்கிற பொருளை நாங்கள் செய்கிறதுக்கு நல்லொரு ஆட்சியும் நல்ல ஜனாதிபதியாக இருக்கிற அவர்கிட்ட நான் கேட்க வேண்டும். இந்த மீனவர்கள் சுதந்திரமாக தொழில் செய்து அண்டண்டாடு சீவிச்சு நாங்கள் சாப்பிட வேணும், நல்ல நொடிகளுக்கு போக வேண்டும் என்றதை எங்களுக்கு உறுதிப்படுத்தி கேட்கின்றேன். இதேவேளை இந்திய மீனவர்களை கட்டுப்படுத்த கடற்படையினர் ஊடாக உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என கடல் தொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ஈனா சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். இன்று கிளிநொச்சியில் நிகழ்வு ஒன்றில் பங்கேற்ற வேளை ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விக்கு இவ்வாறு பதில் வழங்கினார். தொடர்ச்சியாக அத்துமீற நடவடிக்கைகளையும் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளையும் இந்திய தமிழ்நாட்டு மீனவர்களால் முன்னெடுக்கப்பட்டு வருவதை காணக்கூடியதாக இருக்கிறது. அப்ப அதன் பொழுது விசேடமாக எங்களுடைய மீனவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். பாதிக்கப்பட்டது மாத்திரமல்ல, இன்றைக்கு ஒரு சில பிரதேசங்கள் மீனவ வீடுகள், மீனவ கிராமங்கள் எடுத்து நாங்கள் பார்க்கின்ற பொழுது மயானங்களாக அல்லது மயான வீடுகளாக மாறி இருக்கின்றது. இந்திய தூதுவருக்கும் இந்திய தூதுவ அதிகாரிகளுக்கும் இது சம்பந்தமாக நாங்கள் தெளிவுபடுத்தினோம், பேசினோம். ஆனாலும் கூட அதுகளில் எந்த விதமான பயன்பாடும் கிடைக்கவில்லை. இதற்கு ஒரு முடிவு கட்டியே ஆக வேண்டும். அந்த முடிவு கட்டுவதற்கான நடவடிக்கை தான் வேறு எதுவுமல்ல, எங்களுடைய கடற்படையினரை பலப்படுத்தி அதன் மூலமாக இந்திய மீனவர்களுடைய வருகையை தடுப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை துரிதப்படுத்த வேண்டும். அதே போன்று அதற்கான ஏற்பாட்டு வேலைகளை இப்போது நான் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றேன். பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கின்றார்கள், வீடுகள் முற்றாக மூழ்கி போயிருந்த மக்கள் இருக்கின்றார்கள், 3 நாள் 4 நாள் 10 நாட்களாக முகாம்களில் இருந்த மக்கள் இருக்கின்றார்கள். அந்த மக்களுக்கு நிச்சயமாக அவர்களுக்கான 25,000 ரூபாய் கொடுப்பனவு பெற்று கொடுக்கப்பட வேண்டும் என்பதில் அரசாங்கம் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம். வீடுகள் சிறிதளவு பாதிக்கப்பட்டிருக்குமாக இருந்தால் அதற்கு நாங்கள் 5 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்திருக்கின்றோம். வீடு முற்றாக இழந்து போயிருப்பார்களாக இருந்தால் அவர்களுக்கு 50 லட்சம் ரூபாய் கொடுப்பனவாக கொடுப்பதற்கு நாங்கள் இருக்கின்றோம். வீடும் இழந்து காணியும் இழந்திருப்பார்களாக இருந்தால் அவர்களுக்கு 100 லட்சம், அதாவது 1 கோடி ரூபாய் பெற்றுக் கொடுப்பதற்கு நாங்கள் இன்றைக்கு அதற்கான நிதி ஒதுக்கீடுகளை செய்திருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, பாடசாலை பிள்ளைகள் தங்களுடைய புத்தகங்களை இழந்திருப்பார்களாக இருந்தால் அதற்கும் 25,000 ரூபாய் பெற்றுக் கொடுப்பதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம். பாதிக்கப்பட்ட அனைவரும் எங்களுடைய மக்கள். அந்த மக்களுக்கு நாங்கள் உதவி செய்வதால் யாருக்கும் தீங்கு ஏற்பட போவதில்லை. வாகன விபத்து தொடர்பில் கைது செய்யப்பட்ட முன்னாள் சபாநாயகர் அசோக ரன்பல பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். கம்பஹாவில் சப்புகஸ்கந்த போலீஸ் பிரிவில் நேற்று இரவு இடம்பெற்ற வாகன விபத்து தொடர்பில் கைது செய்யப்பட்ட முன்னாள் சபாநாயகரும் தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினருமான அசோக ரன்பல பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். அவர் செலுத்திய ஜீப் வாகனம் மற்றொரு காருடன் நேருக்கு நேர் மோதியதில் ஏற்பட்ட விபத்துக்கு பின்னர் சப்புகஸ்கந்த போலீசாரால் கைது செய்யப்பட்ட அவர் பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். முன்னாள் சபாநாயகரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான அசோக ரன்பல செலுத்திய ஜீப் வாகனம் கார் ஒன்றுடன் நேருக்கு நேர் மோதி இடம்பெற்ற விபத்து தொடர்பில் மேலும் பல தகவல்கள் வெளியாகியுள்ளன. நேற்று இரவு சப்புகஸ்கந்த தெனிவல்ல பகுதியில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். விபத்தில் காரில் பயணித்த 25 வயதுடைய பெண், அவரது 6 மாத குழந்தை மற்றும் 55 வயதுடைய பாட்டி ஆகியோர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். குறித்த குழந்தை மேலதிக சிகிச்சைக்காக கொழும்பு ரிஜ்வே ஆர்யா சிறுவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். அத்துடன் விபத்தில் காயமடைந்த ஜீப் வாகனம் பயணித்த பாராளுமன்ற உறுப்பினர் அசோக ரன்பலவும் சிகிச்சைக்காக ராகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரியப்படுகிறது. விபத்துக்குள்ளான ஜீப் மற்றும் காருடன் சம்பவத்துடன் தொடர்புடைய மோட்டார் சைக்கிள் ஒன்றையும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர்.
விபத்து தொடர்பில் சப்புகஸ்கந்த போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். புயலால் பாதிக்கப்பட்ட நெல் விவசாயிகள், காய்கறி பயிர்ச்செய்கையாளர்கள் மற்றும் சிறிய அளவில் கடல் தொழில் மீனவர்களுக்கு உடனடி உதவி வழங்கப்பட வேண்டும் என ஐநா உணவு மற்றும் விவசாய நிறுவனம் வலியுறுத்தியுள்ளது. தித்வா புயலால் கடுமையாக பாதிக்கப்பட்ட நெல் விவசாயிகள், காய்கறி பயிர்ச்செய்கையாளர்கள் மற்றும் சிறிய அளவில் கடல் தொழில் மீனவர்களுக்கு உடனடி உதவி வழங்கப்பட வேண்டும் என இலங்கை மற்றும் மாலைதீவுகளுக்கான ஐநா உணவு மற்றும் விவசாய நிறுவனம் வலியுறுத்தியுள்ளது. இந்த புயல் பல குடும்பங்களுக்கு துயரம் ஏற்படுத்தியுள்ளதாகவும், அன்புக்குரியவர்கள், வீடுகள் மற்றும் வாழ்வாதாரங்களை இழந்தவர்களுக்கான அக்கறையை தெரிவித்துள்ளதாகவும் ஐநா உணவு மற்றும் விவசாய நிறுவனத்தின் பிரதிநிதி விமலேந்திர ஷரண் கூறியுள்ளார். சிறிய அளவிலான விவசாயிகள் மற்றும் மீனவர்கள் நாட்டின் உணவு வழங்கல் முறைமையின் முதுகெலும்பாக உள்ளதால் அவர்களின் வயல்கள், உள்ளீடுகள், உபகரணங்கள், படகுகள் மற்றும் தரையிறங்குமிடங்கள் சேதமடைந்த நிலையில் உடனடி ஆதரவு அவசியமாகிறது என அவர் தெரிவித்துள்ளார். விமலேந்திர ஷரண் குருநாகல், அனுராதபுரம், புத்தளம் மற்றும் சிலாபம் பகுதிகளுக்கு செல்கையில் இழப்புகளுக்கு மத்தியில் மீண்டும் கட்டியெழுப்ப வேண்டும் என்ற உறுதியை விவசாயிகள் மற்றும் மீனவர்கள் வெளிப்படுத்தியதாக குறிப்பிட்டார். பல நெல் விவசாயிகள் உரம் மற்றும் விதைகள் போன்ற உடனடி உதவிகள் கிடைத்தால் 25 தொடக்கம் 30% வரை பயிர்களை மீளவும் நடவு செய்ய முடியும் என்றும் தெரிவித்தனர். ஆனால் படகுகள், உபகரணங்கள் மற்றும் தரையிறங்கும் உட்கட்டமைப்பு சரியான நேரத்தில் சீரமைக்கப்படாவிட்டால் மீனவர்கள் தங்களது பணியை மீள தொடங்க முடியாது எனவும் அவர் எச்சரித்தார். அரசாங்கம் வெளியிட்ட புள்ளி விவரங்களின்படி 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஹெக்டேர் நெல் வயல்கள், 11,000 ஹெக்டேர்கள் களப்பயிர்கள் மற்றும் 6,600 ஹெக்டேர்கள் சோளப்பயிர்கள் முற்றிலும் சேதமடைந்துள்ளன. தற்போது சரியான நேரத்தில் ஆதரவு வழங்கப்படாவிட்டால் நெல் உற்பத்தியில் பெரிய இடர்பாடுகள் உருவாகி அதன் தாக்கம் 2025க்கு அப்பாலும் நீடிக்கக்கூடும் என ஐநா உணவு மற்றும் விவசாய நிறுவனம் எச்சரித்துள்ளது. ஐநா உணவு மற்றும் விவசாய நிறுவனம் மேற்கொண்ட தரவு ஆய்வு மற்றும் செயற்கைக்கோள் மதிப்பீடுகள் படி மட்டக்களப்பு, அனுராதபுரம், புத்தளம் மற்றும் புலனறுவை ஆகிய மாவட்டங்களில் நெல் பயிர்கள் 75% மேல் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது. முனராகலை, மாத்தளை, முல்லைத்தீவு மற்றும் திருகோணமலையிலும் 40 தொடக்கம் 65% வரை பாதிப்புகள் பதிவாகியுள்ளன. சிறு விவசாயிகளுக்கும் மீனவர்களுக்கும் தரமான விதைகள், உரம், உபகரணங்கள், படகுகள் மற்றும் நீர்ப்பாசன அமைப்புகளை புனரமைத்தல் போன்ற உதவிகள் வழங்கப்பட்டால் உணவு வழங்கல் நிலைப்படுத்தப்பட்டு கிராமப்புற பொருளாதாரங்கள் மீளக்கூடிய வாய்ப்பு அதிகரிக்கும் என ஐநா உணவு மற்றும் விவசாய நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஐநா உணவு மற்றும் விவசாய நிறுவனம் பாதிக்கப்பட்டோருக்கான மீட்பு திட்டங்களை அரசாங்கத்துடன் இணைந்து தயாரித்துள்ளதாகவும், அதிகம் தேவைப்படும் பகுதிகளுக்கு ஆதரவு துல்லியமாக வழங்கப்படும் வகையில் பங்காளிகளுடன் இணைந்து செயல்பட தயாராக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளது. இலங்கை விவசாயிகளும் மீனவர்களும் கடந்த காலங்களில் மீண்டும் எழும் திறனை நிரூபித்துள்ளனர். அதே உறுதியுடன் இம்முறையும் நாட்டின் உணவு பாதுகாப்பை காக்கும் பொறுப்பை நிறைவேற்றுவார்கள் என நம்பிக்கையும் ஐநா உணவு மற்றும் விவசாய நிறுவனம் தெரிவித்துள்ளது. செய்திகள் தொடர்கின்றன. இலங்கையின் நிவாரணப் பணிகளை ஆதரிக்கும் நோக்கில் சிங்கப்பூர் அரசு $1,00,000 ஆரம்ப நிதியாக வழங்க உள்ளது. இலங்கையில் அண்மையில் ஏற்பட்ட சுழற்காற்று காரணமாக மனிதாபிமான நெருக்கடி சூழ்நிலைக்கான நிவாரணப் பணிகளை ஆதரிக்கும் நோக்கில் சிங்கப்பூர் அரசு $1,00,000 ஆரம்ப நிதியாக வழங்க உள்ளது. இந்த உதவி சிங்கப்பூர் ரெட் கிராஸ் அமைப்பு அறிவித்துள்ள சிங்கப்பூர் $50,000 நிவாரணப் பண நிதியத்துக்கு கூடுதல் ஆதரவாக இருக்கும் என்று சிங்கப்பூர் வெளிவிவகார அமைச்சகம் இன்று வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது. சிங்கப்பூர் ஜனாதிபதி தர்மன் சண்முகரத்னம் மற்றும் வெளிவிவகார அமைச்சர் விவியன் பாலகிருஷ்ணன் ஆகியோர் இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மற்றும் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் ஆகியோருக்கு தனித்தனியே இரங்கல் கடிதங்களையும் அனுப்பியுள்ளனர். 2 வாரங்களுக்கு முன் இலங்கையை தாக்கிய தித்வா எனும் சுழற்காற்று தீவிர வெள்ளப்பெருக்கு மற்றும் மண் சரிவுகளை ஏற்படுத்தியது. இதன் காரணமாக நாட்டின் மக்கள் தொகையில் சுமார் 10% 2 மில்லியனுக்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இது இந்த நூற்றாண்டில் இலங்கையை தாக்கிய மிக மோசமான சுழற்காற்று என அறியப்படுகிறது. குறைந்தது 639 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 200 பேர் காணாமல் போயுள்ளனர். இந்நிலையில் ஐக்கிய நாடுகள் சபை வியாழக்கிழமை சர்வதேச தானதாரர்களிடம் உடனடி உதவி வழங்குமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளது. இலங்கை அரசு தனித்து மறுசீரமைப்பு பணிகளை மேற்கொள்ள இயலாது என்பதை ஜனாதிபதி திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இதற்காக அவர் வெளிநாட்டு உதவியை வேண்டியுள்ளார். ஐநா இலங்கை ஒருங்கிணைப்பாளர் மார்க் ஆண்ட்ரே பிரான்சே அமெரிக்க $35.3 மில்லியன் அவசர நிதியை அறிவித்துள்ளார். இதில் அமெரிக்க $9.5 மில்லியன் ஏற்கனவே ஐரோப்பிய ஒன்றியம்
சுவிட்சர்லாந்து, அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் போன்ற நாடுகளின் பங்கேற்புகளின் மூலம் உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. புயல் மற்றும் கடல் வெப்பநிலை அதிகரிப்பால் இலங்கை உள்ளிட்ட பல நாடுகளில் பாதிப்பு ஏற்பட்டது. கடந்த நவம்பர் மாத இறுதியில் இலங்கை, இந்தோனேஷியா, மலேசியா மற்றும் தாய்லாந்தை போன்ற நாடுகளை பேரழிவுக்கு உட்படுத்திய புயல் மற்றும் கடல் வெப்பநிலை அதிகரிப்பால் மிகவும் பாதிப்புகள் ஏற்பட்டதாக விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். காடழிப்பும் இந்த மோசமான நிலைக்கு காரணம் என்று விஞ்ஞானிகளால் வெளியிடப்பட்ட ஆய்வு அறிக்கை ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மலாக்கா நீரிணையில் உருவான வெப்பமண்டல சூறாவளியான சென்யார் தென்கிழக்கு ஆசியாவின் பெரும் பகுதிகளை பேரழிவுக்கு உட்படுத்தியது. இந்தோனேசிய தீவான சுமாத்ராவில் 969 பேர் உட்பட சுமார் 1200 பேர் உயிரிழந்தனர். அங்கு சேதங்களை சீர் செய்ய குறைந்தது $3 பில்லியன் நிவாரண நிதி தேவைப்படுவதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. அதே நேரம் திட்பா சூறாவளியால் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளால் இலங்கையும் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் இறப்பு எண்ணிக்கை 600ஐ தாண்டியுள்ளது. அத்துடன் பொருளாதார இழப்புகள் சுமார் $7 பில்லியன் என மதிப்பிடப்பட்டுள்ளது. உலக வானிலை பண்புக்கூறு ஆராய்ச்சியாளர்களின் அறிக்கையின்படி மிகவும் தீவிரமான 5 நாட்கள் மழை பொழிவின் போது வட இந்திய பெருங்கடலில் கடல் மேற்பரப்பு வெப்பநிலை 1991 ஆண்டு முதல் 2020 ஆண்டுக்கான சராசரியை விட 0.2 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருந்தது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காலநிலை மாற்றத்தால் புயல்களுக்கு ஏற்படும் பங்களிப்பை ஆராய்ச்சியாளர்களால் துல்லியமாக தீர்மானிக்க முடியவில்லை என்றாலும் உலகளாவிய வெப்பநிலை உயர்வுடன் தொடர்புடைய தீவிர மழைப்பொழிவின் அதிகரிப்பு மலாக்கா நீரிணையில் 9 முதல் 50 வீதமாகவும் இலங்கையில் 28 முதல் 160 வீதமாகவும் இருக்கலாம் என செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. மனிதாபிமான உதவிகள் முறையாக விநியோகிக்கப்படும் என இலங்கை மனிதாபிமான உதவிகள் முறையாக விநியோகிக்கப்படும் என இலங்கை அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். வெளிநாடுகளில் இருந்து கிடைக்கும் மனிதாபிமான உதவிகள் முறையாகவும் ஒருங்கிணைந்த வகையிலும் விநியோகிக்கப்படும் என இலங்கை அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். பாதுகாப்புத்துறை இராஜாங்க அமைச்சர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் அருண ஜெயசேகர உள்ளிட்ட வெளிநாட்டு மனிதாபிமான உதவிகள் சரியான முறையில் ஒருங்கிணைக்கப்பட்டு விநியோகிக்கப்படுவதற்காக நியமிக்கப்பட்ட குழுவினர் இன்று கொழும்பு ஒருகடவத்த களஞ்சிய தொகுதியை பார்வையிட்டனர். இங்கு தேசிய பேரிடர் நிவாரண சேவை மையம் பராமரிக்கும் வெளிநாட்டு நிவாரணப் பொருட்கள் சேமிக்கப்பட்டு செயலாக்கப்பட்டு வருகின்றன. நாடெங்கும் ஏற்பட்ட கடும் பாதிப்புகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக பல்வேறு நாடுகள் அனுப்பிய நிவாரணப் பொருட்கள் இந்த களஞ்சியத்தில் தற்போது சேமிக்கப்பட்டுள்ளன. ஒருகடவத்த களஞ்சியத்திலிருந்து வெளியுறவு நாடுகளில் இருந்து வரும் நிவாரணப் பொருட்கள் ஒழுங்குபடுத்தப்பட்ட முறையில் வகைப்படுத்தப்பட்டு பாதிக்கப்பட்ட சமூகங்களுக்கு விநியோகிக்கப்படுவதாக தேசிய பேரிடர் நிவாரண சேவை மையம் தெரிவித்துள்ளது. நேற்று மேலும் ஒரு வெளிநாட்டு நிவாரணப் பொருட்கள் தொகுப்பு இலங்கைக்கு வந்து சேர்ந்தது. இது பேரிடரால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கப்பட உள்ளது. அவசரகால சட்டம் தவறான நோக்கில் பயன்படுத்தப்படவில்லை என அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார். அவசரகால சட்டம் தவறான நோக்கில் பயன்படுத்தப்படவில்லை என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார். பேரிடர் நிலைமையை எதிர்கொள்ளவே சட்டம் அமல்படுத்தப்பட்டது, அரசியல் நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படவில்லை என்றும் அவர் கூறினார். எதிரணி சட்டம் ஒடுக்குமுறை ஆயுதமாக பயன்படுத்தப்படுவதாக குற்றம் சாட்டினாலும் ஜனாதிபதி அனுரகுமார திசுநாயக்க நாடாளுமன்றத்தில் இதனை நிராகரித்திருந்தார். இதேவேளை இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது, அவசரகால சட்டத்தின் கீழ் அடிப்படை உரிமைகள் மீறப்படுவதாக யாரும் கருதினால் முறைப்பாடு செய்யலாம் என ஆணையாளர் நிமால் புஞ்சிஹேவ தெரிவித்துள்ளார். அரசியல் அமைப்பில் உத்தரவாதம் பெற்ற அடிப்படை உரிமைகளை மீற முடியாது என்றும் 1996 ஆண்டு 21 இலக்க மனித உரிமைகள் ஆணைக்குழு சட்டத்தின்படி அவசரகால விதிமுறைகள் மீறப்பட முறைப்பாடுகளை விசாரிக்க ஆணைக்குழு கட்டமைக்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார்.
34 நீர்த்தேக்கங்களின் வான்கதவுகள் தொடர்ந்து திறந்துவிடப்பட்டுள்ளன. கடந்த 24 மணித்தியாலங்களில் பல ஆற்றுப்படுக்கைகளில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பெய்துள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக கிங் கங்கை, கழுகங்கை, கழனை கங்கை மற்றும் யான் ஓயா படுக்கைகளின் மேல் பகுதிகளுக்கும் மட்டக்களப்பு மாவட்டத்தின் சில இடங்களுக்கும் 50 மில்லிமீட்டரை அண்மித்த மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. இதன் காரணமாக சில ஆறுகளின் நீர்மட்டம் அதிகரிப்பை காட்டினாலும் அது வெள்ள மட்டம் வரை உயரவில்லை. அத்துடன் நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டத்தை கருத்தில் கொள்ளும் போது சுமார் 34 பிரதான நீர்த்தேக்கங்களின் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. முக்கியமாக தெதுரு ஓயா, ராஜங்கனை, நாச்சதுவ, யானோயா, பதவிய, லுணுகம் வெகர மற்றும் சேனநாயக்க சமுத்திரம் ஆகிய நீர்த்தேக்கங்களின் வான்கதவுகள் திறக்கப்பட்டு நீர்மட்டம் குறைக்கப்படுகிறது. மட்டக்களப்பில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என மாவட்ட அரசாங்க அதிபர் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் 9244 குடும்பங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் என அடையாளப்படுத்தப்பட்ட நிலையில் புதிய கோரிக்கைகளின் பிரகாரம் அந்த எண்ணிக்கையில் அதிகரிப்பு ஏற்படலாம் என மாவட்ட அரசாங்க அதிபர் JS அருள்ராஜ் தெரிவித்துள்ளார். மாவட்ட அனர்த்த நிலைமைகள் மற்றும் நிவாரணப் பணிகள் தொடர்பில் இன்று ஊடகங்களுக்கு அவர் இவ்வாறு கருத்து வெளியிட்டார். அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்ட வீடுகளை சுத்தம் செய்து உடனடியாக செல்வதற்கான 25,000 ரூபாய் கொடுப்பனவு நேற்று மாலை வரை 6,238 பேருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. எங்களால் அடையாளப்படுத்தப்பட்டவர்கள் 9,242 பேர் இருந்தார்கள். ஆனால் தற்பொழுது புதிய கோரிக்கைகள் வருகின்ற ஒரு நிலை காணப்படுகின்றது. உண்மையில் கடந்த கால அனர்த்தங்களின் போது இடம்பெயர்ந்து முகாம்கள் அல்லது உறவினர்கள் வீட்டுகளில் தங்கியிருந்தவர்களைத்தான் அவர்களுக்குத்தான் நிவாரணங்கள் கூடுதலாக வழங்கப்பட்டது. அந்த வகையில் நமது கிராம உத்தியோகத்தர்கள் அவர்கள் தொடர்பான தகவல்களைத்தான் ஆரம்பத்தில் சேகரித்து பாதிக்கப்பட்டவர்கள் என்று அறிக்கையிட்டிருந்தார்கள். ஆனால் தற்போது நமது அரசாங்கத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நிவாரணம் வழங்க வேண்டும் என்ற நோக்கோடு அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய அறிவுறுத்தல்களுக்கு அமைவாக கூடுதலான மக்கள் சில வேளைகளில் அனர்த்தம் ஏற்படும் பொழுது எவ்வளவுதான் பாதிப்பு ஏற்பட்டாலும் தங்களை வீடுகளை விட்டு வெளியேறாமல் இருந்திருப்பார்கள். அப்படியான ஆட்களுக்கும் இந்த நிவாரணத்தை வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் தற்பொழுது ஏற்படுகின்ற புதுசாக வருகின்ற கோரிக்கைகளையும் பரிசீலித்து பொருத்தமான கோரிக்கைகளை நாங்கள் உள்ளடக்கி அவர்களையும் கன்சிடர் பண்ண வேண்டி இருக்கிறது. முதற்கட்டத்தில் அவர்களுக்கு வழங்க முடியாவிட்டாலும் அவர்களை பரிசீலித்து வழங்கக்கூடிய ஒரு வேலை திட்டத்தை நாங்கள் உருவாக்கி வருகின்றோம். அனர்த்தங்களினால் உயிரிழந்த முஸ்லிம்களுக்கான மறைவான ஜனாசா தொழுகை இன்று மட்டக்களப்பு காத்தான்குடி ஜிம்மா பள்ளிவாசல்களில் ஜிம்மா தொழுகையின் பின்னர் நடைபெற்றது. அகில இலங்கை ஜிம்இயத்துல் உலாமா சபையின் வேண்டுகோளுக்கு அமைய மறைவான ஜனாசா தொழுகை இடம்பெற்றது. காத்தான்குடி முஹைதீன் மெத்தை பெரிய ஜிம்மா பள்ளிவாசலில் ஜிம்மா தொழுகையின் பின்னர் இடம்பெற்ற ஜனாசா தொழுகையை அகில இலங்கை ஜம்இயத்துல் உலாமா சபையின் காத்தான்குடி கிளை தலைவர் மௌலவி ஹாரூன் ரஷாதி நடத்தி வைத்தார். பிரார்த்தனையை ஆபின் ஹஷரத் நிகழ்த்தினார். தொழுகையிலும் பிரார்த்தனையிலும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு இந்து இளைஞர் மன்றத்தினால் வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட பால மீன்படு கிராம சபை பிரிவு மக்களுக்கு உலர் உணவுப் பொதிகள் வழங்கப்பட்டன. அகில இலங்கை இந்து மன்றத்தின் அனுசரணையில் மட்டக்களப்பு இந்து இளைஞர் மன்றத்தின் ஏற்பாட்டில் மண்முனை வடக்கு பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட பாலமீன்மடு கிராம சேவையாளர் பிரிவு, பாலமீன்மடு கிராமம் மற்றும் 50 வீட்டு திட்ட கிராம மக்களுக்கு கிராம சேவையாளரின் சிபாரசுக்கு அமைய தெரிவு செய்யப்பட்ட மக்களுக்கே உலர் உணவுப் பொதிகள் வழங்கி வைக்கப்பட்டன. மட்டக்களப்பு இந்து இளைஞர் மன்றத்தின் தலைவர் செல்வேந்திரன் தலைமையில் இடம்பெற்ற உலர் உணவுப் பொதிகள் வழங்கும் நிகழ்வில் கிராம சேவை உத்தியோகத்தர் டி ரவீந்தர், பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகத்தர் தேவதர்ஷன் மற்றும் இந்து இளைஞர் மன்றத்தின் நிர்வாக உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். திருகோணமலை வெறுகளில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வீடுகளை சுத்தம் செய்வதற்கு தேவையான உபகரணங்கள் வழங்கப்பட்டன. திருகோணமலை மாவிலாறு அணைக்கட்டு உடைப்படுத்தமையால் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட திருகோணமலை வெறுகள் பகுதியைச் சேர்ந்தவர்களுக்கு வீடு சுத்தம் செய்யும் உபகரணங்கள் இன்று வழங்கப்பட்டன. வெறுகள் பிரதேச செயலகத்தில் வைத்து 100 பயனாளிகளுக்கான 14 வகையான உபகரணங்கள் கையளிக்கப்பட்டன. ஐக்கிய நாடுகள் சபையின் ஐக்கிய நாடுகள் திட்ட அமலாக்க அலுவலகத்தினால் பொருட்கள் வழங்கப்பட்டன. நிகழ்வில் வெறுகள் பிரதேச செயலாளர், பிரதேச சபையின் தவிசாளர், ஐக்கிய நாடுகளின் திட்ட அமலாக்க உலக பிரதிநிதிகள், அகம் மனிதாபிமான வள நிலையத்தின் உத்தியோகத்தர்கள் என பலரும் கலந்து கொண்டனர்.
வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மன்னார் மீனவர்கள் குறித்து ஜனாதிபதி கவனம் செலுத்த வேண்டும் என மன்னார் மீனவ கூட்டுறவு சங்க சமாசத்தின் செயலாளர் என் ஆலம் வலியுறுத்தியுள்ளார். வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மன்னார் மீனவர்கள் குறித்து யாரும் அக்கறை கொள்ளவில்லை எனவும் நாளைய தினம் மன்னாருக்கு விஜயம் செய்யவுள்ள ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக்க இழப்பீடுகளை வழங்க துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மன்னார் மாவட்ட மீனவ கூட்டுறவு சங்க சமாசத்தின் செயலாளர் என் ஆலம் வலியுறுத்தியுள்ளார். இன்று மன்னாரில் உள்ள அலுவலகத்தில் நடத்திய ஊடக சந்திப்பில் இந்த விடயத்தை வலியுறுத்தியுள்ளார். மன்னார் மாவட்டத்திற்கு நாளைய தினம் வருகை இருக்கின்ற அதிமேலக ஜனாதிபதி அவர்கள் மன்னார் மாவட்டத்தின் பாதிப்பை கவனத்தில் எடுக்கும் அதே நேரம் மன்னார் மாவட்டத்தில் பாதிக்கப்பட்டிருக்கின்ற மீனவர்களின் பிரச்சினை, அதற்கப்பால் மன்னார் மாவட்டத்துக்குள்ளும் வடமாகாணத்துக்குள்ளும் ஊடுருவும் இந்திய மீனவர்களின் எல்லை தாண்டிய விடயங்களை அவரின் கவனத்துக்கு கொண்டு வரலாம். அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட விடயங்கள் மாவட்ட அனர்த்தம் தொடர்பான கூட்டங்களில் பேசப்பட்டதாக இல்லை என்ற முறைப்பாடுகள் எமது கிராம மட்டத்தில் இருக்கின்ற மீனவர்களால் இந்த மாவட்ட சமாசத்துக்கு தெரியப்படுத்தப்பட்டதுக்கு இணங்க மாவட்ட கடற்தொழில் உதவி பணிப்பாளரை சந்தித்து இந்த விடயங்கள் தொடர்பாக கலந்துரையாடி இருந்தோம். ஜனாதிபதி அவர்களின் வருகையின் போது மாவட்டத்தில் நடைபெற்றிருக்கின்ற மீனவர்களின் பாதிப்பை தான் வெளிக்கொண்டு வருவதாகவும் அதற்கு ஏற்றவாறு பாதிப்புகளை முன்வைப்பதாகவும் அவர் தெரிவித்ததற்கு அமைவாக இதுவரை மன்னார் மாவட்டத்திலே பதிவு செய்யப்பட்ட முறைப்பாடுகளாக 578 முறைப்பாடுகள் இந்த கடற்தொழில் திணைக்களத்திலே படகுகள், வலைகள், அதே போன்று ஏனைய சேதங்கள் தொடர்பாக பதியப்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த விடயத்தை அரசு அதிபர் மட்டத்திலே நேற்று நடைபெற்ற கலந்துரையாடலிலும் இது பேசப்பட்டதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். பதியப்படாத அல்லது விடுபட்ட மீனவர்களின் பதிவையும் தாங்கள் மேற்கொள்ள இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். எனது எவ்வாறாயினும் இந்த பதியப்பட்ட 578 மீனவர்களின் முறைப்பாடுகளும் அவர்களுக்கான நிவாரணங்களும் வழங்கப்பட வேண்டும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம். முழுமையாக மீனவர்களின் விடயம் பேசப்பட வேண்டும். உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட 578 மீனவர்களுக்கும் இழப்பீடு கொடுக்கப்படுவதுடன் அதற்கப்பால் நவம்பர் 27 இன்று வரை அவர்கள் தொழில் செய்ய முடியாத சூழலே கடலே காணப்படுகின்றது. கௌரவ ஜனாதிபதி அவர்கள் இந்த அனர்த்த விடயத்திலும் மன்னார் மாவட்ட விடயத்திலும் அவர் கூடிய கரிசனை செலுத்த வேண்டும். மீனவர் பிரச்சனை மாத்திரமல்லாமல் மன்னார் மாவட்டத்திலே நாங்கள் முகம் கொடுக்கின்ற பல பிரச்சனைகள் இருக்கின்றன. அதுக்கும் அவர் ஒரு தீர்வையும் அவர் வழங்குவார் என்று பார்க்கின்றோம். அவரிடம் நேரடியாக கதைத்து பல விடயங்களுக்கு நாங்கள் தீர்வை தேட வேண்டியிருக்கின்றது. வெறுமனே இந்திய மீனவர் பிரச்சனையை மாத்திரம் நாங்கள் மையமாக வைத்து பேசாமல் எதிர்கால அபிவிருத்திக்கும் எதிர்கால மீனவர்களின் தேவையும் முன்வைக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. மீனவர்களின் எதிர்கால வாழ்வாதாரத்துக்கான திட்டங்கள் வகுக்கப்பட வேண்டும். கடல் வளங்களை பாதுகாக்கக்கூடிய திட்டங்களை வகுக்க வேண்டும். உட்கட்டமைப்பு வசதிகள், வீதிகள், கட்டிடங்கள், அதே போன்று கடற்கரை அணைக்கட்டுகள் எல்லாம் அழிந்திருக்கின்றன. இவைகளை சீர் செய்வதற்கும் கௌரவ ஜனாதிபதிகள் வீடிய கவனம் செலுத்த வேண்டும். அதற்கு எங்கள் திணைக்கள தலைவர்கள் அதற்கான கருத்தை அங்கு பதிவு செய்ய வேண்டும். இந்த மன்னார் மாவட்டத்தில் மீனவர்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த மீனவர்களுக்கு எந்த நிவாரணமே கொடுக்கப்படவில்லை இதுவரைக்கும். மீனவர்கள் கடலாலையும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. தொழிலுக்கு போயிடாத நிலைமை, அவங்களோட படகுகள் சேதமடைஞ்சிருக்கு, படகுகள் காணாமல் போயிருக்கு, வலைகள் அழைத்து செல்லப்பட்டிருக்கு. தித்வா புயலின் தாக்கம் காரணமாக மன்னார் மாவட்டம் முசலி பிரதேச செயலாளர் பிரிவிலும் பாரிய பாதிப்புகள் ஏற்பட்ட போதும் முசலி பிரதேச செயலாளர் மக்களுக்கு உரிய பணியை முன்னெடுக்கவில்லை என்றும் இரவு பகல் பாராது கடமையை முன்னெடுத்த கிராம அலுவலர் ஒருவருக்கு எதிராக பிரதேச செயலாளர் நடவடிக்கை எடுத்தமைக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் நேற்று முசலி பிரதேச அமைப்புகள் இணைந்து மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கானா கனகேஸ்வரனிடம் மகஜரை கையளித்துள்ளனர். தித்வா புயலின் தாக்கம் காரணமாக மன்னார் மாவட்டமும் பாதிக்கப்பட்ட நிலையில் மன்னார் மாவட்டம் முசலி பிரதேச செயலாளர் பிரிவுகளிலும் பாரிய பாதிப்புகள் ஏற்பட்டது. முசலி பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள வேப்பங்குளம், 4ஆம் கட்டை, மருதமடு, பிச்சைவாணிப்பு நெடுங்குளம் போன்ற கிராமங்கள் முழுமையாக பாதிக்கப்பட்டது. குறித்த கிராமங்களுக்கு தேவையான உடனடி அடிப்படை தேவைகளை வழங்குவதில் முசலி பிரதேச செயலாளர் அசமந்தமாக செயல்பட்டமை தொடர்பில் மக்களால் சுட்டிக்காட்டப்பட்டு மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கானா கனகேஸ்வரனிடம் குறித்த பிரதேச செயலாளருக்கு எதிராக வேப்பங்குளம் கிராம பள்ளி வாயில் நிர்வாகம், கிராம அபிவிருத்தி அமைப்பு, விவசாய அமைப்பு, இளைஞர் அமைப்பு என 10க்கும் மேற்பட்ட அமைப்புகள் இணைந்து நேற்று மன்னார் மாவட்ட செயலகத்தில் வைத்து மாவட்ட அரசாங்க அதிபரிடம் மகஜர் கையளித்துள்ளனர். குறித்த கிராமத்தின் கிராம அலுவலர் அனர்த்தம் ஏற்பட்ட தினத்தில் இருந்து இரவு பகலாக மக்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்ததுடன் குறித்த கிராம சேவகருக்கு தண்டனை இடமாற்றம் வழங்கப்பட்டமையை கண்டித்தும் அரசாங்க அதிபருக்கு தெளிவுபடுத்தியதுடன் மீண்டும் கிராம சேவகராக அவரையே தமது கிராமத்திற்கு கடமைக்கு அமர்த்துமாறும் வேண்டுகோள் விடுக்கப்பட்டதோடு தமது கோரிக்கை அடங்கிய மகஜரையும் கையளித்தனர்.
அண்மையில் ஏற்பட்ட வெள்ளத்தால் சேதமடைந்த முல்லைத்தீவு வட்டுவாகல் பாலம் தற்போது தொடர்ச்சியாக சேதமடைகின்ற நிலையில் மக்கள் அச்சத்துடன் பயணிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. அண்மைய நாட்களாக பெய்த கனமழையால் நீர்மட்டம் உயர்வடைந்து பரந்தன் புதுக்குடியிருப்பு ஊடான முல்லைத்தீவு A35 வீதி வட்டுவாகல் பாலம் இரு துண்டுகளாக பிளவடைந்தது. இதனால் குறித்த வீதியுடனான போக்குவரத்து முற்றிலும் தடைப்பட்டிருந்தது. அதனை அடுத்து சில நாட்களுக்கு பின்னர் குறித்த வீதி தற்காலிகமாக புனரமைப்பு செய்யப்பட்டு போக்குவரத்துக்கு விடப்பட்டிருந்தது. இவ்வாறான நிலையில் வட்டுவாகல் பாலத்தின் நடுப்பகுதியில் நேற்று மீண்டும் சிறு உடைவு ஏற்பட்டதை தொடர்ந்து மீண்டும் குறித்த வீதி தற்காலிக புனரமைப்பு செய்யப்பட்டு போக்குவரத்து இடம்பெறுகிறது. வெள்ள அனர்த்தம் காரணமாக வவுனியா மாவட்டத்தில் நெற்செய்கை பாதிக்கப்பட்டுள்ளமையால் தங்களது வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகியுள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். வவுனியா மாவட்டத்தில் ஏற்பட்ட வெள்ள அனர்த்தம் காரணமாக 7739.5 ஏக்கர் நெற்செய்கையானது அழிவடைந்துள்ளது. வவுனியா மாவட்டத்தில் இம்முறை பெரும்போக நெற்செய்கையானது 62,864.41 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்தது. மாவட்டத்தின் வருட மழை வீழ்ச்சியில் 68% மழை வீழ்ச்சியானது குறித்த 4 நாட்களில் பெறப்பட்டமையால் ஏற்பட்ட வரலாறு காணாத வெள்ளம் காரணமாக அனைத்து குளங்களும் வான் பாய்ந்திருந்தமையாலும் 124 குளங்கள் உடைப்படுத்திருந்தமையாலும் வயல் நிலங்கள் நீரில் மூழ்கி அழிவடைந்துள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். தற்போது பயிர்களை பார்த்தீங்கன்னா தெரியும், என்னண்டா தாய்ப்பயிரில் அழுகி குருத்து மட்டும்தான் நிற்குது. இதுல மட்டம் படிச்சதோ எதுவுமே கிடையாது, அழுகி தான் நிற்குது. இப்போ நஷ்டஈடு தெரியணும்னு இப்போ வந்து பார்த்தால் பச்சையா தெரியும், சைட்டான்னு பார்த்தா இறங்கி பார்த்தா தான் அதன் நிலைமை தெரியும். இல்லைன்னு சொன்னாலும் ஒரு ஏக்கருக்கு நாங்கள் விதைச்சு அறுவடை செய்யும் வரைக்கும் 1.5 லட்சம் ரூபாய் தேவைப்படும். முதல்ல நாங்கள் 40 பேக் வெட்டுகள் அவத்தை அடைஞ்சோம். இப்போ எங்களுக்கு அந்த கூலி வருமோ தெரியாது. 20 பேக் வெட்டுவோம் என்றால் அதில் எங்களுக்கு கிடைக்க போகிற 14 மூடை, அதில் 6000 ரூபாய்ன்னு நெல் போனது. அப்போ அதில் எங்கட கூலி நாங்கள் செலவழிக்கிற இது வருமோ தெரியாது. நீங்கள் பாருங்க கீழே பயிர்கள் எப்படி இருக்குன்னு குருத்து மட்டும்தான் கிடக்கு. இந்த பயிரில் கடைசி வரைக்கும் நாங்கள் அடைய முடியாதுங்கிற அந்த பயிரை சரியான பாரிய நட்டத்தை தான் சந்திக்கிறோம். இதுக்கு பார்வை வாரவை அதை வந்து சரியான முறையில் பார்த்து, அவையும் ஒரு விவசாய சம்பந்தப்பட்ட ஆக்கள் தானே, அப்போ அதை முறை எடுத்து பார்த்து அதுக்குரிய நஷ்ட இடத்தை தான் கேட்டுக்கொள்கிறோம். பரங்கியாறு பெருக்கெடுத்ததன் ஊடாக மற்றும் பேராறு அணைக்கட்டினூடாக எங்களுடைய வயல்கள் முற்றுமுழுதாக தண்ணீரில் மூழ்கியுள்ளன. கிட்டத்தட்ட 7-8 நாட்களுக்கு மேலாக இந்த பரங்கியாற்று தண்ணீர் மூடியிருந்த காரணத்தினால் எங்களுடைய வயல்கள் முற்றுமுழுதாக அழிவடைந்த நிலையில் காணப்படுகின்றன. இது இன்றல்ல நேற்றல்ல தொடர்ச்சியாக 5 வருடங்களாக இந்த அழிவுகளுக்கு நாங்கள் உட்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். இதுவரை எங்களுக்கு எந்த விதமான இழப்பீடுகளும் கிடைக்கவில்லை. கிட்டத்தட்ட 82 பங்காளர்கள் இந்த 3ஆம் ஆண்டு கமக்கார் அமைப்பின் கீழ் நெற்செய்கை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த முறை என்றும் அல்லாதவாறு மிக பெரிய ஒரு அழிவினை நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்றோம். இந்த வயலுக்கு ஒரு 1.5 லட்சம் ரூபாய் கிட்ட செலவழிச்சிருப்பேன். ஆனால் இந்த காசு திருப்பி வருமா என்பது எனக்கு ஒரு கேள்விக்குறிதான். அப்போ அரசாங்கம் தான் ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் இந்த வாழ்வாதாரத்துக்கு. நாங்கள் இந்த 3ஆம் ஆண்டு மக்களை பொறுத்தளவில் நாங்கள் விவசாயம் கால்நடையை நம்பித்தான் வாழ்கிறோம். நுவரெலியா மாவட்டத்தில் மண் சரிவால் பாதிக்கப்பட்ட அனைத்து வீதிகளும் குறுகிய காலத்திற்குள் சீரமைக்கப்படும் என போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அபிவிருத்தி அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். நுவரெலியா மாவட்டத்தில் கொத்மலை, வலப்பனை ஆகிய பகுதிகளில் சீரற்ற காலநிலையினால் சேதமடைந்த அனைத்து பிரதான வீதிகளும் மிக குறுகிய காலத்திற்குள் சீரமைக்கப்பட்டு வீதி கட்டுமான அபிவிருத்தி நிறுவனத்தின் பரிந்துரைகளின் அடிப்படையில் நுவரெலியாவின் அழகை பாதுகாப்பது எமது பொறுப்பு எனவும் அனர்த்தத்தால் ஏற்பட்ட அழிவில் இருந்து மீண்டெழுவதற்கு அரசாங்கம் என்ற அடிப்படையில் முழுமையான ஒத்துழைப்பு வழங்குவோம் எனவும் போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அபிவிருத்தி அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். கண்டி நுவரெலியா பிரதான வீதியில் உள்ள ரம்பொட, கட்டுக்கெதுல, கரடியல்ல, லபுக்கல ஆகிய பகுதிகளில் மண் சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கான ஆய்வு சுற்றுப்பயணத்தில் பங்கேற்று பார்வையிட்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறியதாவது: ரம்பொடையிலிருந்து நுவரெலியா செல்லும் பிரதான வீதியில் நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிகளை ஜப்பானைச் சேர்ந்த புவியியலாளர்கள் குழு ஆய்வு செய்து அறிக்கை சமர்ப்பித்துள்ளது. அந்த அறிக்கைகள் அத்தனையும் ஆய்வு செய்த பின்னர் அனைத்து வீதிகளும் உடனடியாக திருத்தியமைக்கப்படும் என்றார். நுவரெலியா மாவட்ட வீதி அபிவிருத்தி சபையின் நிர்வாக பொறியியலாளர் மனோஜ் ஹேரத் கருத்து தெரிவித்ததாவது: நுவரெலியா கம்பளை பிரதான வீதியில் போக்குவரத்துக்காக ஒரு மாற்றுப்பாதை ஒன்று மட்டுமே திறக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த வீதியில் இலக்கை அடைய வழக்கத்தை விட அதிக நேரம் எடுக்கும் என்றாலும் அந்த வீதியில் வாகனம் செலுத்தும் போது மிகவும் கவனமாக செயல்பட வேண்டும். இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் மஞ்சுள சுரவீர ஆராய்ச்சி, அனுஷ்க திலகரத்ன, மத்திய மாகாண வீதி அபிவிருத்தி ஆணையத்தின் இயக்குனர் மகேந்திர விஜயபால உள்ளிட்ட
பல அதிகாரிகள் கலந்து கொண்டனர். මේ පාරවල් අපි හිතනවා ජාතික ගොඩනැගිලි පරීක්ෂණ ආයතනයෙන් පාරවල් පිට පවගෙන යන්න කියලා උපදෙස් දෙයි කියලා ප්‍රධාන පාරවල්. ඒකට අනිවාර්යයෙන්ම කොන්දේසි යටතේ තමයි එතුමලා එක දෙන්නේ කියලා අපි හිතන්නේ. මේ ආරක්ෂා කරන්න කියලා. ඒ නිසා මේ සෑම පාරක් NBR එකේ රිසල්ට්ස් ආවට පස්සේ අපි තිබුණට වඩා හොඳට හදනවා. நுவரெலியா ரம்பட வழியாக கண்டி வீதியை இரவு வேளைகளில் பயன்படுத்துவது மிகவும் ஆபத்தானது என நுவரெலியா மாவட்ட செயலாளர் துஷாரி தென்னகோன் விடுத்துள்ள விசேட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நுவரெலியா மாவட்டத்தில் நிலவி வரும் சீரற்ற காலநிலையினால் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இதனால் பல இடங்களில் மண்மேடு கற்பாறைகள் சரிந்து விழுவதற்கு அறிகுறியாக அபாயகரமான வெடிப்புகள் ஏற்பட்டுள்ளன. ஆகையால் நுவரெலியா கண்டி வீதியில் இரவில் பயணிக்கும் சாரதிகள் மிகவும் அவதானத்துடன் வாகனங்களை செலுத்துமாறு மாவட்ட செயலாளர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஹட்டன் நோட்டன் வீதியில் 18ஆம் கட்டைக்கு அருகிலுள்ள பாலம் கடும் மழையினால் உடைந்து போக்குவரத்து தடைப்பட்டிருந்த நிலையில் அதனை அபிவிருத்தி செய்வதற்கான வேலை திட்டம் இன்று காலை ஆரம்பித்து வைக்கப்பட்டது. நுவரெலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் மஞ்சுள சுரவீர ஆராய்ச்சி தலைமையில் வேலை திட்டம் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இராணுவத்தினர், வீதி அபிவிருத்தி அதிகார சபையினர், பிரதேச மக்கள் ஒன்றிணைந்து பாலத்தினை திருத்தியமைக்கும் வேலை திட்டத்தினை முன்னெடுத்துள்ளனர். ஹேட்டன் போலீஸ் பிரிவுக்கான பொறுப்பதிகாரி பிரதீப் வீரசேகர, ஹேட்டன் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி, நோர்வுட் பிரதேச சபை தவிசாளர், வீதி அபிவிருத்தி அதிகார சபையினர் உட்பட ஏனைய அதிகாரிகளும் பிரதேச மக்களும் ஆரம்ப நிகழ்வில் கலந்து கொண்டனர். சீரற்ற காலநிலையின் போது பாலம் உடைந்தமையினால் அப்பகுதி மக்கள் போக்குவரத்துக்கு பெரும் அசௌகரியத்தை எதிர்நோக்க வேண்டியிருப்பதுடன் இருவழி போக்குவரத்தினை மேற்கொள்வதற்கு சாரதிகளுக்கு பெரும் சிரமமான நிலை ஏற்பட்டது. சிரமத்திற்கு மத்தியிலும் பயணிகளின் நலன் கருதி இருவழி போக்குவரத்து இடம்பெற்று வருகிறது. ஹட்டனில் இருந்து நோட்டன், காசல்டி, ஓஸ்போன், லவர்டன் உட்பட நோட்டன், லக்சபானா ஆகிய பகுதிகளுக்கு செல்லும் பிரதான வீதியாக பயன்படுத்தி வருகின்றனர். எதிர்வரும் 16ஆம் தேதி பாடசாலை ஆரம்பிக்கப்பட உள்ள அதேவேளை பாலத்தின் புனரமைப்பு துரிதமாக மேற்கொள்ளுமாறு கேட்டுக் கொண்டதற்கிணங்க இதன் புனரமைப்பு வேலைகள் தற்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. நுவரெலியா மாவட்டத்தில் பல வீதிகள், பாலங்கள் ஆங்காங்கே சேதமடைந்திருக்கிறது. ஒவ்வொரு பாலங்களையும் சேதமடைந்துள்ள வீதிகளும் விரைவாக திருத்தியமைக்கப்பட்டு மக்களின் பாவனைக்காக கையளிக்கப்படும். தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ள ஹட்டன் நோட்டன் வீதியின் பாலமும் இன்னும் 2 நாட்களில் திருத்தியமைக்கப்படும். இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் மஞ்சுள சுரவீர ஆராய்ச்சி இவ்வாறு தெரிவித்துள்ளார். ரோட்ல இருந்து அங்க அந்த துண்டு போயிருக்கு 1 ஏக்கர் மாய்க்கு. அப்படியே இந்த ரவுனுக்கு அந்த வெடிப்பு வந்து தான் தள்ளி வந்துருக்கு. இந்த கல்லு எல்லாம் வந்து கீழே இறங்கிடுச்சு. எங்கிட்ட எல்லாம் பணியை தான் இருக்கு. இது எப்படி எங்க தூரமாக வந்து இங்க வந்து பார்த்தது இல்லை. அவர் போதான் சொல்றாங்க, இங்க பார்க்கல. அவங்க 130 குடும்பங்கள் இருக்கிறோம். 60க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இருக்கிறோம். இங்க பிரதான ஜீவனோபாய பெருந்தோட்ட தேயிலை தான். எங்களுடைய ஊரை சுத்தி பாரிய வெடிப்புகள் ஏற்பட்டிருக்கு. வெடிப்பு கிலோமீட்டர் கணக்குல அது பறந்துபட்டு போறனால உயிர் பாதுகாப்பு இல்ல. இங்க இருந்து நாங்க அப்படி போனாலும் மீள இங்க வந்து குடியேறதுக்கான ஒரு நண்பகத்தன்மையை வந்து அரசு எங்களுக்கு தரணும். எங்களுடைய வீடுகள், நாங்க சேர்த்து வச்ச கொஞ்சம் சாமான்கள் எல்லாமே இங்கே தான் இருக்கு. கால்நடைகள் வளர்க்குறவங்க இங்கிட்டு கூட கால்நடைகளுக்கு வந்து இந்த பாதுகாப்பு தரப்படல. நாங்க தான் போறோம், எங்களுடைய கால்நடைகள் இங்க இருக்கு. அதனால எங்களுக்கான ஒரு பாதுகாப்பை வந்து உறுதிப்படுத்தி தரணும்னு சொல்லி நாங்க அரசாங்கத்தை கேட்டுக்கிறோம். 100-120 வருஷம் இந்த லயமெல்லாம் வெடிச்சிருக்கு. வெடிக்கதை வந்து என்ன செய்யறாங்க, நிர்வாகத்துல வந்து பதாமையை கொண்டாந்து பூசி விட்டு மறைச்சிட்டு போயிடுறது. மேலே சுத்தி இடிஞ்சு எல்லாம் கீழே வந்துருக்கு. நடுவுல தான் நாங்க இருக்கோம். நாட்டு பக்கத்து இந்த வேலை செய்யறவங்க கூட போக இயலாது. ரோட்ல ஆளுக வேலை இல்லை, வேலைக்கு போக இயலாது. பயம், கால் வச்சு போறதுக்கு பயம். ரோட்டுக்கிட்டு நெட்டு எல்லாம் வெடிச்சு. ஹட்டன் நோட்டன் வீதியில் 18ஆம் கட்டைக்கு அருகிலுள்ள பாலம் கடும் மழையினால் உடைந்து போக்குவரத்து தடைப்பட்டிருந்த நிலையில் அதனை அபிவிருத்தி செய்வதற்கான வேலை திட்டம் துரிதகதியில் பூர்த்தி செய்யப்பட்டதுடன் இன்று மாலை பொது போக்குவரத்துக்காக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. மத வழிபாட்டுடன் ஆரம்ப நிகழ்வுகள் இடம்பெற்றன. நுவரெலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் மஞ்சுள சுரவீர ஆராய்ச்சி தலைமையில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த வேலை திட்டம் இராணுவத்தினர், வீதி அபிவிருத்தி அதிகார சபையினர், பிரதேச மக்கள் ஒன்றிணைந்து பாலத்தினை திருத்தியமைக்கும் பணியை முன்னெடுத்திருந்தனர். ஹட்டன் போலீஸ் பிரிவுக்கான பொறுப்பதிகாரி பிரதீப் வீரசேகர, ஹட்டன் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி, நோரூர் பிரதேச சபை தவிசாளர், பிரஜா போலீஸ் குழு தலைவர், இந்நாள் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர்கள், இலங்கை மின்சார சபை காசல்டி தொழில்நுட்ப பயிற்சி நிலைய முகாமியாளர், பிரதேச மக்கள் உட்பட பலரும் முன்னின்று செயல்பட்டமையினால் துரித கதையில் வேலை திட்டம் பூர்த்தியடைந்துள்ளது. இந்த வேலை திட்டத்தை பூர்த்தி செய்வதற்கு துரித கதையில் முன்வந்த அரசாங்கத்திற்கும் முன்னின்று செயல்பட்ட அனைத்து தரப்பினருக்கும் நன்றி தெரிவிப்பதாக ஹட்டன் தனியார் பேருந்து சங்கத்தின் தலைவர் எம் உதயகுமார் தெரிவித்தார். சீரற்ற காலநிலையின் போது பாலம் உடைந்தமையினால் அப்பகுதி மக்கள் போக்குவரத்துக்கு பெரும் அசௌகரியத்தை எதிர்நோக்க வேண்டியிருந்தது.
இதனை கருத்தில் கொண்டு இருவழி போக்குவரத்தினை சிரமத்துக்கு மத்தியிலும் பயணிகளின் நலன் கருதி வாகன உரிமையாளர்கள் முன்னெடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. கண்டி தெல்தோட்டை பொது போக்குவரத்து சேவை பொறியியலாளர்கள் அனைத்து முகாமைத்துவ செயலணியினரின் அனுமதிக்கேற்பவே ஆரம்பிக்கப்படும் என்றும் பேரிடரினால் 800 வரையிலும் சமய ஸ்தலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் சமய மற்றும் கலாச்சார பிரதி அமைச்சர் முனீர் முள்ளப்பர் தெரிவித்தார். கலாச்சார அலுவல்கள் பிரதி அமைச்சர் சமய மற்றும் கலாச்சார பிரதி அமைச்சர் முனீர் முள்ளப்பர் தெல்தோட்டை பிரதேச செயலகத்தில் நடைபெற்ற ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்தார். தெல்தோட்டை பிரதேச செயலகத்தில் கண்டி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஜகத் மனோவர்ண தலைமையில் இக்கூட்டம் இடம்பெற்றது. பேரிடரினால் பாதிக்கப்பட்ட தெல்தோட்டை பிரதேசத்திற்கு விஜயம் செய்த அவர் தெல்தோட்டை முஸ்லிம் மத்திய கல்லூரியில் தங்க வைக்கப்பட்டுள்ள இடைத்தங்கல் முகாம், தெல்தோட்டை ஜாமி உல் அன்வர் பெரிய பள்ளிவாசல் மற்றும் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு கள விஜயம் மேற்கொண்டனர். ஜனாதிபதி அவர்களின் பணிப்புரையின் பேரில் பாதிக்கப்பட்டு அனைத்து மதஸ்தலங்களுக்கும் ஆரம்ப கட்டமாக ரூபாய் 25,000 வழங்குமாறு பணித்துரைத்திருக்கின்றார்கள். எல்லா சமூகத்தையும் சேர்ந்த தனவந்தர்கள் சிவில் அமைப்புகள் முன் வந்திருக்கின்றன. மதஸ்தலங்களை புனர்நிர்மாணம் செய்வதற்கு அவர்களது உதவிகளையும் பெற்று மிக விரைவாக மக்களுடைய ஆன்மீக தேவைக்கான அந்த வசதிகளை ஏற்பாடு செய்வதற்கு அரசாங்கம் எத்தனித்து வருகின்றது. தொழுவ பிரதேச செயலக பிரிவில் கண்டி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் பஸ்மின் ஷரீப் முன்னிலையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நடமாடும் சேவை ஒன்று இடம்பெற்றது. இடர்காலங்களில் இயற்கை அனர்த்தங்களில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காகவே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. கண்டி மாவட்டத்தில் தொழுவ பிரதேச செயலக பிரிவில் நடமாடும் சேவை பிரதேச செயலாளர் யமுனா தயாரத்ன தலைமையில் இடம்பெற்றது. இதன்போது கடந்த காலங்களில் அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கான நிதி உதவி வழங்குதல், மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவிகள், சுய தொழில் வாய்ப்புகளுக்கான ஊக்குவிப்பு உதவிகள் வழங்கி வைக்கப்பட்டதுடன் பிரதேச செயலக பிரிவுகளில் உள்ள அரச நிறுவனங்களினுடைய நடமாடும் சேவைகளும் இடம்பெற்றன. இனி தொடர்வது வெளிநாட்டுச் செய்திகள். ஜப்பானின் அமோரி மாகாணத்தின் கிழக்கு கடற்கரையில் நிலநடுக்கம் பதிவானது. ஜப்பானின் அமோரி மாகாணத்தின் கிழக்கு கடற்கரையில் இன்று காலையில் 6.7 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் பதிவானதாக ஜப்பான் வானிலை ஆய்வு நிறுவனம் தெரிவித்துள்ளது. சுனாமி எச்சரிக்கையை விடுத்துள்ள ஜப்பானிய வானிலை ஆய்வு மையம் கடல் அலைகள் 1 மீட்டர் வரை உயரக்கூடும் என எச்சரித்துள்ளது. கடந்த திங்கட்கிழமையும் இந்த பிராந்தியத்தில் ரிக்டர் அளவுகோலில் 7.5 ஆக பதிவான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஒன்று பதிவான நிலையில் மீண்டும் நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது. இத்துடன் டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்து கொள்ள டான் நியூஸ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம்.